சரி, அடுத்த ஒரு கொஸ்டின். ம். வெள்ளூர் mutiny was a ம். premature outbreak. Discuss. ஓகே. டிஸ்கஸ் அப்படின்னு வரும்போது மினிமம் ஒரு 2 கருத்துக்களை சொல்லணும். ஒண்ணு அதை ஆமோதிக்கணும், இல்ல அதை எதிர்த்து சொல்லணும். இந்த 2 கருத்துக்களும் அதுல வரும். ஏன்னா டிஸ்கஸ் அப்படின்றது ஒரு 2, 3 கருத்துக்களுக்கு மேல அது வந்து சொல்லணும். அதற்கு நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனோ ஒரு முடிவுரையோ நீங்க சொல்லலாம், சொல்லாமலே இருக்கலாம். அது உங்க விருப்பம். அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நம்ம ஆதரிச்சு பேசணும் அப்படின்னா, இது வந்து ப்ரீமெச்சூர் தான், முதிர்ச்சியின்மை தான் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா, இந்த மொத்த சிப்பாய் கழகம் எப்படி வந்தது அப்படின்னு பாருங்க. காரணங்கள் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் கிரடாக் அப்படின்றவர் கிட்டத்தட்ட நம்ம 1827 அந்த கழகத்தை வச்சு பாத்தீங்கன்னா, அதே போலதான் இங்க தொப்பி வந்து செய்யணும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பி பயன்பாட்டுல இருக்கணும். அது வந்து பன்றி மற்றும் மாடோட தோல்ல இருந்து உருவாக்கப்பட்ட தொப்பி அப்படின்னு சொன்னாங்க. அதை இவங்க பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்காலத்துல அதே மாதிரி தாடி வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்கு. இது வந்து இந்த காரணங்களுக்காக அவங்க வந்து போரிட்டாங்க அப்படின்னா, ஒரு தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை. திப்பு சுல்தான் போல ஒரு தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன கழகத்துக்காக கொண்டு வந்தாங்க. அதே போல திப்பு சுல்தானோட முதல் பையன் ஃபத்தே ஹைதர், 2வது பையன் அப்துல் கலீக். ஸோ இவங்களெல்லாம் வரும்போது அப்துல் கலீகை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, ஃபத்தே ஹைதரை தேர்ந்தெடுக்கல. ஸோ இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் அதுல பாத்தீங்கன்னா அந்த விஷன் இல்லாதது. இன்னும் ப்ரீமெச்சோர் அப்படின்னு சொன்னா ஏன் அதை ப்ரீமெச்சோர்னு சொல்லணும், ஏன் முதிர்ச்சியின்மை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கான தலைமை அவர் வந்து ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து அந்த கூறுகள்லாம் தெரியாது, அரசியல் கூறுகள் தெரியாது, அந்த என்ன பண்ணணும் அப்படின்றது புரியாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. பையன். ஆமா, ஜெயிலுக்குள்ள இருக்கான். அவனை முன்னாடி வச்சுதான் நம்ம போராட்டத்தை துவக்குறோம். ஸோ அப்போ ஃபத்தே ஹைதரே வயசு கம்மி தானா சார்? ஆமா ஆமா. ஸோ அரசியல் முதிர்ச்சி இருக்காது இல்லையா? ஸோ இன்னொன்னு அவங்க எல்லாருமே ஜெயில இருக்காங்க. ஓகே, ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த வந்து, அதாவது 1827 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஜெயில இல்லை, எல்லாரும் வெளியில இருந்தாங்க. அதுலயே அவங்களுக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருந்தது. இவங்க மொத்தமே ஒரு 700 பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரீமெச்சோர்டு தான். என்னப்பா, ஒரு ஜெயிலுக்குள்ள எப்படி நீங்க உடைச்சு நீங்க வந்து ஒரு சுதந்திரத்தை பெற்றுவீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இருந்திருக்கு. இன்னொன்னு அவங்களுக்கான கம்யூனிகேஷன். ஸோ ஒரு ஜெயில இருந்து வெளியில இருக்கவங்க யார் கூடயும் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்ப அவங்க தான் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, மற்றவங்க வெளியில தான் இருந்தாங்க. அப்ப மற்ற சக அரசர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில அவங்க தொடர்பு கொள்ள நிலையிலையும் இல்லை, அவங்க அதை யோசிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அதற்குரிய காரணங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு சில விஷயங்கள் மத ரீதியா தாடி எடுக்க சொன்னாங்க. அவங்க வந்து குல்லா போடக்கூடாது, டர்பன் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்துக்களுக்கு வந்து திலகம்லாம் வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மத ரீதியான சில விஷயங்களை மட்டுமே நம்பி அவங்க வந்து ஒரு போராட்ட காலத்துல வந்தா அது எந்த அளவுக்கு அது வந்து நிற்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமெச்சோர்டு இது. அதே போல எந்த ஆயுதங்களும் எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாம ஒரு ஆயுதங்கள் நிரம்பி உள்ள ஒரு சொல்லப்போனா ஒரு ரொம்ப மாடர்ன், ஓகே, ரொம்ப நவீனமயமான ஒரு படைகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கொத்தளத்துல நீங்க வந்து சண்டை போடணும். ஸோ ஆயுதங்கள் இல்லாம தான், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு ஆயுதமே கிடையாது. அட்லீஸ்ட் திப்பு சுல்தான் வந்து ஆயுதங்களோட சண்டை போட்டார். ஆனா இவங்களுக்கு ஆயுதம் என்பதே கிடையாது. அப்போ நேச்சுரலா இது வந்து ஒரு ப்ரீமெச்சூர் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட நடவடிக்கைகள், கண்டபடி எல்லாருமே கொன்னுடுவாங்க, பாக்குறவங்க எல்லாம் கொல்லுவாங்க, அப்புறம் தப்பிச்சு போறாங்க. அப்போ ஜெயில உடைச்சு இட்ஸ் அ ஜெயில் பிரேக் அப்படின்ற மாதிரி தான் சுருக்கிறாங்க. நீங்க அவுட் பிரேக்க ஜெயில் பிரேக்குன்னு மாத்துறாங்க. ஜெயில உடைக்கணும், கோட்டையை விட்டு வெளியில போகணும், தப்பிச்சு போகணும். இந்த மாதிரியான சில சிக்கல்களை தான் அவங்க எதிர்கொண்டு முடிக்கிறாங்க. கரெக்டா? அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், ப்ரீமெச்சோர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு செட். இன்னொரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இது வந்து ப்ரீமெச்சோர் கிடையாது, இது வந்து
ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்ல அது வந்து ஒரு நல்ல தீர்க்கமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தலைவர் தேவை. அந்த தலைவர் வந்து நேரடியா களத்துக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படிதான் நம்ம 18th ரிவோல்ட்லயுமே நடந்தது. இதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ரிவோல்ட்லயுமே பகதூர் ஷா ஜாஃபர் வந்து நேரடி களத்துக்கு வந்தவர்லாம் கிடையாது. ரைட். அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் நேரடியா அவர் வந்து களத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு தலைவர், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஒரு சென்ட்ரலைசிங் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஸோ அது வந்து வேணும். அது திப்புவோட நேரடி வாரிசுகள் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் இருக்குது. அதுதான் அந்த கைடிங் ஃபோர்ஸ், அட்ராக்டிங் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஒரு காந்தம் வேணும், அவ்வளவுதான். அந்த காந்தம் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க நேரடி களத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ரைட். ஒரு யுனைட்டிங் ஃபோர்ஸ் தான். சரி, இது ஏன் ப்ரீமெச்சூர் கிடையாது? இது வந்து ஒரு கல்மினேஷன் தான். ஏன் ப்ரீமெச்சூர் கிடையாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கணும். திப்பு சுல்தானோட போர் நடக்குது 1767 இருந்து ஹைதர் அலி அவங்க எல்லாரும் போரிடுறாங்க. கடைசியில திப்பு சுல்தானோட போர் வந்து 1780 ஆரம்பிச்சு 82 அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா வரும், 99 வரைக்கும் நடக்குது. இந்த காலகட்டங்கள்ல அவர் நிறைய விஷயங்களை அந்த பகுதி மன்னர்களுக்கெல்லாம் சொல்லி தராங்க. எப்படி வந்து ஆதிக்கம் பெருகுது, பிரித்தானியர்களை எப்படி எதிர்க்கணும், ஏன் எதிர்க்கணும்ன்ற கருத்தாக்கம் வந்து உருவாக்கிட்டார். இது வந்து ஒரு ஐடியாலஜியை உருவாக்குறாரு. அந்த தாக்கம் வந்து நம்மளுக்கு தென் தமிழகம் முழுக்க பரவி இருக்கு. ஏன்னா ஹைதர் அலியும் சரி, திப்பு சுல்தானும் சரி, எல்லாரையும் உதவி பண்ணிருக்கு, எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. ஹைதர் அலி வந்து வேலு நாச்சியாருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, புலித்தேவனுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த யூசுப் கான் அப்படின்றவரு இவங்களை எதிர்த்துலாம் போராடும் போது, அதாவது யூசுப் கான் வந்து பிரித்தானியர்களோட ஆதரவோட இவங்களெல்லாம் மதுரையில மற்ற எல்லாரையும் எதிர்க்கும் போது இவங்களுக்கு உதவிக்காரன் நீட்டினதே ஹைதர் அலி தான். அப்ப அந்த வகையில வந்த திப்பு சுல்தான் இவங்களை ஆதரிச்சுதான் இருந்திருக்காங்க. இவங்களும் திப்பு சுல்தான் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுதான் நடந்திருக்காங்க. அப்போ ஆமா, அப்போ இந்த வெள்ளூர் மியூட்டினி நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த களம் இதுதான். ரைட். இன்னொன்னு, திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் பாளையக்காரர்களோட கிளர்ச்சி வருது. அப்ப பாளையக்காரர்களோட கிளர்ச்சி 1799 இருந்து 1803 அந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன் பாளையக்காரர்கள் அப்போ சண்டை பண்ணணும்? ஏன்னா திப்புன்ற ஒரு பெரிய ஒரு புலி வந்து இறந்து போச்சு. அப்போ அந்த வெற்றிடத்தை இவங்க ஃபில் பண்றாங்க. இப்போ திப்பு சுல்தான் என்ன நினைச்சாரோ அதை நம்ம செய்யணும், அதுதான் வந்து தான். அப்போ வரும்போது இல்லைன்னா எப்படி அந்த 70 பேர் ஒன்னா சேர்ந்திருக்க முடியும்? அத்தனை பாளையக்காரர்கள் ஒன்னா சேர்றதுக்கான கூறு எப்படி வந்திருக்கு? அந்த அளவுக்கு ஒரு ஃபெர்டைல், அப்போ அந்த ஃபெர்டைல் கிரவுண்ட் இருந்திருக்கு. அப்போ இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, எல்லாரையும் ஒழிச்சு கட்டுறாங்க, பெரும்பாலான பாளையக்காரர்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு மேசிவ் மேசக்கர். அப்ப அந்த கோபம் இருக்கதானே செய்யும். அப்போ திப்பு சுல்தானோட குடும்பம் அரெஸ்ட் ஆயிருக்கு, இவங்க பாளையக்காரர்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பேர் அங்க அரெஸ்ட் ஆகி போட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் என்ன இருக்கும்னா, இதோட மொத்த கல்மினேஷன் தான் அந்த ரிவோல்ட். அப்ப அது வந்து எப்படி ப்ரீமெச்சூர்னு சொல்ல முடியும்? அது கல்மினேஷன் தான் சொல்ல முடியும். ரைட். அது ப்ரீமெச்சூர்னு சொல்ல முடியாது. அப்போ கல்மினேஷன் வரும்போது அவங்களுக்கான செயல்பாடுகள் அவ்வளவுதான். ஏன்னா அவங்க சுருக்கப்பட்டுட்டாங்க, அந்த கோட்டை கொத்தளத்துக்குள்ளதான் அவங்க இருக்க முடியும். அதை விட்டு அவங்களால வெளியில வரவே முடியாது. இன்னொன்னு, மாடர்ன் கம்யூனிகேஷன் கிடையாது. எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அதுக்குள்ள அந்த செல்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணதே பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் அவங்க அதுக்குள்ள நின்று அந்த இதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணி, அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரிவோல்ட் நடக்கிற வரைக்கும் அந்த சீஃப் ஆஃப் ஃபோர்ட்டுக்கு வந்து தெரியாது. அதுல இவங்க சேக்காலிங்களே ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பிளான் பண்றாங்க, இன்னைக்கு நைட் வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அவன் சிரிக்கிறான். என்னடா இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, நீ எப்படி சும்மா சொல்ற? அவனை தூக்கி ஜெயில வேற வச்சிருவாங்க. ஆமா, பிரிட்டிஷ்க்கு உளவு சொல்றான் ஒருத்தர். நம்ம அந்த அரெஸ்ட் இன்மேட்ஸ் இருக்காங்களே, பிரிசனர்ஸ் இருக்காங்களே, அதுலதான் ஒருத்தர் வந்து உளறிடுவான் வந்து. அப்ப அவனை தூக்கி பொய்யான தகவல் சொல்றேன்னு திருப்பி தூக்கி உள்ள தூக்கி வச்சிருவாங்க.
ரைட். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க சீக்கிரட்டா ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட். அவ்வளோ தூரம் நீங்க பிரித்தானியர்களோட சிறைன்றது சும்மா லேசான சிறை கிடையாது. அப்ப அந்த சூழல்ல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி அந்த 700 பேரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆயுதங்கள் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற ஆயுதங்களை குடோன்ல இருந்து எடுத்து கைப்பற்றி நம்ம ஜான் பிளக்கின்சன் அவர் வந்து அங்க சீஃப் இவர் இன்ஜினியர் தலைமை பொறியாளர் அவங்க தான். அவர் அப்போ ஆற்காடுல இருக்கார். இங்க இருந்து ஆற்காடு போயிருந்திருக்காரு. ஆற்காடுல இருந்து கிலிப்சியோட எல்லாம் வரும்போது அவர் என்ன சொல்ற, 1/2 மணி நேரம் மட்டும் எக்ஸ்ட்ரா அவங்க அந்த கோட்டையை பிடிச்சிருந்தாங்க, தக்க வச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே பிரிட்டிஷ் வந்து வெள்ளூர் விட்டு போயிருக்கணும். வெள்ளூர் மட்டும் இல்ல, இது ஜெயிச்சிருந்தது அப்படின்னா அந்த பிரித்தானியர்கள் கொடி இறக்கி திப்பு சுல்தான் கொடி மட்டும் பறந்திருந்ததுன்னா அன்னைக்கு தென் தமிழகம் முழுக்க மறுபடியும் புரட்சி வந்திருக்கும். மைசூர் அங்க கைவிட்டு போயிருக்கும். அது அப்படியே பரவி இந்தியா விட்டே நாங்க போயிருக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் 1806ல பிளக்கின்சன் அவரோட குறிப்புகள் எழுதும் போது. அப்போ இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆயுதங்கள் இல்லாம கூட அவங்க ஆயுதத்தை எடுத்து பிரித்தானியர்களோட அந்த குடோனை போய் உடைச்சு அதுல இருந்து எடுத்து சண்டை போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கல்மினேஷன். ஸோ ஏற்கனவே இருந்த நடந்த விஷயங்களோட ஒரு முதிர்ச்சியான ஒரு கல்மினேஷன் தான் இந்த வார். அப்போ 1806ல அது வந்து சுதந்திர போரா இல்லையா அப்படின்றது அடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரித்தானியர்களோட கையில இருந்து வெளியில போகணும். ஆனா அவங்களுக்கு அந்த பிரித்தானியர்கள் காலனைஸ் பண்ணியிருக்காங்கன்ற புரிதல் இருந்திருக்கு. ஏன்னா இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா திப்பு சுல்தானுக்கு அந்த புரிதல் இருந்தது. ஏன்னா அவர் தான் முதல் மன்னர். பிரித்தானியர்கள் நம்மள காலனைஸ் பண்றாங்க, காலனி ஆதிக்கத்துக்குள்ள வரோம் அப்படின்றது அவருக்கு தான் தெரிஞ்சது. அதனாலதான் பிரிட்டிஷ் முதல்ல திப்பு சுல்தான் அழிகிறாங்க. இவர் பிரான்ஸோட யூரோப்பியன் நாலேஜ் எல்லாம் ஆமா. இன்னொன்னு என்னன்னா வெல்லஸ்லிக்கு பிற்காலத்துல மார்க்கஸ்ன்ற டைட்டிலே கொடுத்தாங்க குயின். ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, வெல்லஸ்லி மட்டும் திப்பு சுல்தானை கொல்லாமல் இருந்திருந்தால் நம்மளோட கொடி வந்து இங்கிலாண்டோட கொடி வந்து இந்தியால பறக்காது, பறந்திருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு மார்க்கஸ்ன்ற டைட்டிலே கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கு வந்து நீங்க அவ்வளோ சிறந்த பாராட்டு எல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய விழா நடத்தி அதுக்கு ஒரு டைட்டில் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா அப்ப கொல்லப்பட்டவன் அவ்வளவு பெரிய ஆளு. அதனாலதான் வெற்றி. அதனாலதான் வெற்றி வந்து ரொம்ப முக்கியம். இதோட எஃபெக்ட் என்னங்கிறது பிரிட்டிஷ்க்கு தெரியும். என்னன்றது பிரிட்டிஷ் தெரியும். அதாவது திப்பு சுல்தான் உயிரோட இருந்தா அதோட பாதிப்பு என்னன்றது தெரியும். வெள்ளூர் மியூட்டினி எந்த அளவு, அதாவது பாளையக்காரர்களோட இஃபெக்ட் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பாளையக்காரர் எல்லாரையும் கொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் மியூட்டினோட இம்பாக்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த மாதிரி எழுதுறாங்க. அப்ப இது வந்து ப்ரீமெச்சூர் வார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதோட ஆழம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அப்பதான் புரியும். இன்னொன்னு என்னன்னா பிரித்தானியர்களை எல்லாமே அவங்க தாக்குனாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா பிரிட்டிஷ் அப்படின்றது நம்மள ஆளுங்க கிடையாது. அவங்க வந்து வெளியில இருந்து வந்தவங்க, அவங்கள நம்ம எதிர்க்கணும். அதனால முழுமையா அவங்க எதிர்த்தாங்க. அதுல நம்ம தான் சொல்றோம் இந்த மத ரீதியான சில கோட்பாடுகள் அவங்களுக்கு கோவத்தை உண்டாகுச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்து அது வந்து நம்ம பிரிட்டிஷ் ரெக்கார்ட் பண்ண ஆவணம் தான் அது. அதாவது காசஸ் ஆஃப் வெள்ளூர் மியூட்டினி அப்படின்றது பிரிட்டிஷ் ஆவணத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஆனா ஒரிஜினலா அதோட ஓவராலா என்ன இருந்திருக்கும் அப்படின்றது அந்த இது ஜான் பிளக்கின்சனே சொல்றாரு. அது வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏங்க அப்படி நீங்க தாடியை வைக்க கூடாது, நீங்க பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கா ஆஸ்பத்திரி, அதாவது கோட்டைக்குள்ளே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும். அந்த மருத்துவமனையில இருக்கிறவன் எல்லாத்தையும் நோயாளிகள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு வெட்டுவான். அந்த கோவம் எதுக்கு வரணும்? அப்போ அதை தாண்டின ஒரு கருத்து அங்க இருந்திருக்கு. அதை வெளிப்படையா அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அது வந்து ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கண்டினியூட்டி தான். டிஸ்கஸ் क्वेश्चन பண்ணா ரெண்டு வகையிலயும். ஆமா, டிஸ்கஸ் அப்படின்னா குறைஞ்சது 3 இதுல எழுதலாம். ஒன்னு வந்து அக்செப்ட் பண்ணி எழுதலாம், ஒன்னு எதிர்த்து எழுதலாம், இன்னொன்னு சில பகுதியை அக்செப்ட் பண்ணி சில பகுதியை எதிர்த்து எழுதலாம். அதான் நியூட்ரல் ஸ்டாண்ட்னு சொல்லுவோம். ஒரே ஆன்சருக்குள்ள 3 எழுதணும். அதான் டிஸ்கஸ்ன்றது. டிஸ்கஸ்னா நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க, இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொல்லுவாரு, இன்னொருத்தர் இன்னொரு வகையான கருத்து சொல்லுவாரு. ஒரு 4-5 கருத்து இருக்கும். அதோட கூட்டு தான் டிஸ்கஸ் அப்படின்றது.
கொஸ்டின் அந்த வார்த்தையில தான் அல்டிமேட்டா முடியும். ஆமா ஆமா. இந்த கொஸ்டினை எப்படி நீ பண்ணணும், ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிறது அந்த டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் ஆன்சர். அப்படின்னு. நம்ம வந்து ஒரு சார்ந்த இது மட்டும் இல்ல அப்படின்னு முடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஆமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ரெண்டுமே எழுதுறது நல்லது. ரொம்ப நன்றி. நம்ம இது போல மற்ற கேள்விகளும் வரக்கூடிய காணொளியில பார்க்கலாம். ஓகே, நன்றி. நன்றி.